கூட்டணியில் மீண்டும் இணைந்தது மகிழ்ச்சி என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான தன்னுடைய கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். எல்லாவற்றையும் மறந்துவிட்டு கூட்டணியில் மீண்டும் இணைந்திருக்கிறோம் என்று டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். அமமுகவினுடைய தொண்டர்கள் ஒவ்வொருவரும் இதற்காக உழைப்பார்கள் என்றும் கூறியிருக்கிறார். அது சாத்தியம் நினைக்கிறீங்களா? இல்ல, மறக்கிறத விட வேற ஏதோ விஷயத்த நினைவூட்டுனதுனாலதான் இப்படி ஒரு முடிவு டிடிவி தினகரன் எடுத்தார் என்றுதான் எனக்கு தெரிகிறது. ஏனென்றால் 2022 கடைசியாக சம்மன் வந்த ஒரு கேஸ் திடீரென்று கோர்ட் அவருக்கு 2 வாரம் முன்னாடி ஒரு சம்மன் அனுப்புறது. பிப்ரவரி முதல் வாரம் அங்கே கோர்ட்டுக்கு டெல்லியில் இருக்கின்ற கோர்ட்டுக்கு வர வேண்டும் என்ற ஒரு சம்மன்ஸ் அனுப்புறது. அந்த ஞாபகம் வந்த உடனே தான் இவர் மறுபடியும் என்டிஏல சேர்ந்திருக்கார். வழக்கு என்னவென்றால் 2017 இரட்டை இலை சின்னத்துக்காக அதிமுக இருந்த காலத்தில் டிடிவி தினகரன் லஞ்சம் கொடுக்க முயன்றார். 50 கோடி ரூபாய் சுகேஷ் சந்திரசேகர் மூலியமாக லஞ்சம் கொடுத்த முயன்றார் என்ற கேஸ். அந்த கேஸ் 2022 கடைசியாக விசாரிக்கப்படுகிறது. இப்போது அவர் தினகரன் இங்கு இருக்கின்ற என்டிஏக்கு எதிராக போர்க்குடி உயர்த்தி உடனே, அதாவது எடப்பாடி பழனிசாமி முதல்வராக அங்கீகரிக்க மாட்டேன் என்று சொன்னதுக்கு பிறகு என்டிஏலிருந்து வெளியே வந்திருக்கு போது டப்பன் சம்மன்ஸ் வருகிறது. அப்ப இதனால ஒரு திடீரென்று ஞாபகப்படுத்தினால் இப்படி ஒரு கேஸுக்கு தம்பி நீ ஜோதியில ஐக்கியமாயிரு என்று சொன்னதுனால மட்டும்தான் வருகிறாரே தவிர நிச்சயமாக வேற ஒரு காரணமும் கிடையாது. நீங்க கேட்ட அடுத்த கேள்வி டிடிவியினுடைய அனுயாயிகள் அதே மாதிரி அமமுக தொண்டர்கள் இதை ஒத்துக்கொள்வார்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. அவர்கள் அனைவரும் என்டிஏ கூட்டணி எப்படியாச்சும் தோக்க வேண்டும் என்பதற்கு கடினமாக உழைப்பார்கள் என்றுதான் ஒரு உண்மை நிலையா இருக்குமே தவிர டிடிவி தினகரன் இப்போது சொன்னது உண்மை நிலை கிடையாது. கூட்டணியிலிருந்து விலகியதற்கு காரணம் முதலமைச்சர் வேட்பாளராக இபிஎஸ் அறிவிக்கப்பட்டது என்று டிடிவி தினகரன் தெரிவித்தார். தற்பொழுது எல்லாவற்றையும் மறந்துவிட்டேன் என்று சொன்னாலும் கூட தற்போதைய செய்தியாளர் சந்திப்பிலும் இபிஎஸ் பெயரை அவர் ஒருமுறை கூட சொல்லவில்லை. இங்கு யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்பது எல்லோருக்குமே தெரியும் என்று அதை கடக்கிறார். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, இது ஏறத்தாழ அமித்ஷாவினுடைய கரங்களுக்கு வலு சேர்க்கும் விதத்துலதான் இருக்கிறது. அதாவது அமித்ஷாவும் இதுவரை எடப்பாடி பழனிசாமி முதல்வர் என்று குறிப்பிடவில்லை, என்டிஏ தான் முதல்வரை இங்கே உருவாக்கும் என்று கூறியிருக்கிறது. ஏறத்தாழ அதே ஒரு ஸ்டாண்டு தான் இப்போது டிடிவி தினகரன் வேறு வழி இல்லாமல், அதாவது இது கூட்டணியுடைய தலைவர் இன்னார் என்று அறிவித்த பிறகு கூட அவர் வேற வழி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்கிறார். அதே நேரத்தில் நீங்க பார்க்க வேண்டிய அந்த அடுத்த விஷயம் என்னவென்றால் டிடிவியினுடைய இணைப்பு விழாவுக்கு அதிமுக ஒரு தலைவரும் வரவில்லை என்றதும் நாம் அதை கடந்து போக முடியாத ஒரு உண்மையாகத்தான் இருக்கிறது. டிடிவி தினகரன் கூட்டணியில் இணைந்ததை வரவேற்பதாக இபிஎஸ் கூறியுள்ளார். இப்போ ஒருபடி டிடிவி தினகரன் இறங்கி வந்திருக்கிறார் என்ற அடிப்படையில் இபிஎஸ் இந்த வரவேற்பை பார்க்கலாமா? நிச்சயமாக டிடிவி தினகரன் ஏறத்தாழ சரண்டரான மாதிரி தான் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி கொண்டாட வேண்டிய இடத்தில் இருக்கிறார். அவர் பெருந்தன்மையோடு அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுத்திருக்கிறார். ஆனால் அவரும் வரவில்லை என்றுதான் உண்மை நிலையா இருக்கிறது. இந்த இணைப்பு விழா என்றால், அதாவது ஒரு கட்சி இணைகிறது, அந்த கூட்டணியினுடைய தலைவர் யார் என்று அமித்ஷா மிக தெளிவாக கூறிவிட்டார். அதிமுக தான் இங்கே என்டிஏனுடைய தலைமை என்று கூறிவிட்டு அந்த விழாவில் ஒரு ஏடிஎம்கே காரன் கூட இல்லை என்றால், ஒரு தலைவர் கூட இல்லை என்றால் அதற்கு அர்த்தம் என்ன என்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? எல்லாமே எங்க பார்த்தாலும் முரணான ஒரு கூட்டணின்னு பாத்தீங்கன்னா அது என்டிஏ கூட்டணியாக இன்னைக்கு விளங்குவதாகத்தான் உண்மை நிலை. இபிஎஸ் இந்த வரவேற்பு என்பதை அது இங்கு டிடிவி தினகரன் வந்தது அதனை வரவேற்கக்கூடிய ஒரு மரியாதை நிமித்தமான வரவேற்பு அப்படின்னு பார்க்கலாமா, அல்லது இந்த இணைவை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையில தான் இந்த வரவேற்பு செய்தியை நம்ம பார்க்க வேண்டியிருக்கா? இல்ல, என்னை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமியுடைய பெருந்தன்மை தான் இதில் காண்கிறேன். அதாவது எவ்வளவோ, அதாவது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர், அந்த நீக்கப்பட்டவரை உள்ளே வருகிறார். அது உள்ளே கொண்டு வர்றதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது, பாஜகவினுடைய அழுத்தம். எடப்பாடி பழனிசாமி அவருடைய அந்த ஒரு வியூ பாயிண்ட்ல பயணித்தார் என்றால் நிச்சயமாக டிடிவி தினகரனுக்கு இந்த கூட்டணியில் இடமே கிடையாது, அவருடைய கட்சியிலும் இடம் கிடையாது. இதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அப்ப அப்படி இருக்கும்போது என்டிஏனுடைய அழுத்தத்தினால் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது, இல்லைன்னா பாஜகவினுடைய அழுத்தத்தினால் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது. அதை வெளி உலகத்துக்கு நாம் பெரிதாக நாம் ஒரு முரண் இருக்கக்கூடாது, ஒரு தலைவராக நான் இருக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில், அதாவது இந்த கூட்டணிக்கு தலைவர், என்டிஏக்கு தலைவர் என்ற அடிப்படையில் சில விஷயங்களைத்தான் அவர் சொல்ல முடியும், சில விஷயங்களை அவர் சொல்ல முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலையிலிருந்து தான் அவர் ஒரு பெருந்தன்மையாக இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. நன்றி திரு ராதாகிருஷ்ணன், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தொடர்ந்து இபிஎஸ் பதிவு மற்றும் டிடிவி தினகரனுடைய செய்தியாளர் சந்திப்பு குறித்த விவரங்களை நம்முடைய சிறப்பு